ட்விஸ்டட் டேஸ்டட் லவ் இட்னு சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா? முறுக்கு. வாங்க முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 3 டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கிறேன். வெளியில் தான் வாங்கியிருக்கிறேன். கடையில் வாங்கின அரிசி மாவு தான். 3 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்திருக்கிறேன். இதை இப்போ மிக்சியில் போட்டு நான் மையாக திரிச்சு கொள்ள போகிறேன். இதை மையாக திரிச்சிட்டு நீங்கள் நல்ல சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் எந்த ஒரு திப்பும் இருக்கக்கூடாது. அதனால் நல்லா மையாக சலிச்சு எடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக ஓம விதைகள் எடுத்துக்கோங்க. ஓமத்தை எடுத்துகிட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ 3 டம்ளர் அரிசி மாவு, 1 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு, கொஞ்சமாக ஓம விதைகள், சிறிதளவு உங்களுக்கு எவ்வளோ தேவை உப்பு தேவைப்படுதோ அது போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக இந்த மாவுக்கு தகுந்த அளவு நீங்கள் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக காயமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டர் வச்சுருந்தேன் நான். உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சரில் போடனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா நான் கொஞ்சம் உருக்குனேன். எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு. அதனால் நான் உருக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில், அதாவது கை பொறுக்கிற அளவு சூடில் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க மாவை. பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு புளிகிற அந்த இதில் நம்ம இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு புளிஞ்சு எடுக்க போகிறோம். நான் 2 டைப்ஸ் ஆஃப் அந்த சில்ஸ் யூஸ் பண்ணேன் நான். இதில் ஒன்று ரொம்ப சூப்பராக சாஃப்டாக அப்படியே மெல்ட்டிங்காக இருந்தது. முறுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப சரியான பதத்தில் ரொம்ப அருமையாக நான் பண்ணியிருந்தேன். எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். நான் தான் முறுக்கு பண்ணியிருக்கிறேன் நான் சொல்லிட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக கண்டிப்பாக வரும். அதுக்கு நான் கேரண்டி. பாருங்கள், இப்போ அடுத்த அச்சில் நான் போட்டு எடுத்தேன். இதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நமக்கு முறுக்கு இல்லாத, அதாவது சொல்லுவாங்க பண்டிகை நாள் அப்படின்னாலே முறுக்கே இல்லாமல் வேறு எந்த பலகாரமும் செய்ய மாட்டாங்க. ஃபஸ்ட்டு முறுக்கு தான் நமக்கு ஹீரோ. அதை மாதிரி எந்த ஈவினிங் டைம்னாலும் நம்ம ஆசைப்பட்டு சாப்பிட்றது டீ காஃபியோட முறுக்கு தான் நம்ம விரும்புவோம் இல்லையா? நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே முறுக்கு பிடித்தமான ஒரு பலகாரம். நீங்களும் கூட உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவங்க உறுதியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக முறுமுறுன்னு செமையாக இருக்குங்க. என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பை பாய்.